கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்க கணவர், இவங்க பேர் சுமன். இது என் மகன், மூத்த மகன் அபிஷேக். அவங்க பேர் ஆல்ட்ரின். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 14 வருஷம் ஆகுது. 14 வருஷத்துல நாங்க கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் தான் சந்தோஷமாவே இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள அநேக பிரச்சனை வந்திருக்கு. 2 பேரும் வேண்டான்னு பிரிஞ்சுலாம் இருந்தோம். அப்புறம் என் கணவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி சர்ச்சைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. மறுபடியும் பின்மாற்றத்துல போய் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, நாங்க கஷ்டம்னா எங்களுக்கு தொழில்ல ரொம்ப நஷ்டமாயிட்டு 20 லட்ச ரூபா கடன் அந்த மாதிரி வந்துருச்சு. அப்புறம் குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையா இருந்தாங்க. குடிப்பழக்கம்னா ரொம்ப குடிப்பாங்க. குடிச்சிட்டு வீட்டுக்கே வரமாட்டாங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணுவோம். வேலை முடிஞ்சு கடலுக்கு போயிட்டு எல்லாரும் வந்துருவாங்க. என் கணவர் வரமாட்டாங்க. உழைச்ச பைசாவையும் கொடுக்க மாட்டாங்க சரியா. 10,000 ரூபாய் கிடைச்சா எப்படி 4 ரூபா அப்படி எடுத்துருவாங்க. அந்த மீதி பணம் தான் எங்களுக்கு வரும். எங்களுக்கு கடன் இவ்வளவு கடன் இருக்கு, அந்த எண்ணமே உங்களுக்கு இருக்காது. கதவே நான் சதுரம். அதனால எங்க அப்பா ரொம்ப குடிப்பாங்க. பேசுறதுக்கு டைம் கிடையாது. எதா இருந்தாலும் சொன்னா இப்போ கடல் போவாங்க. போயிட்டு வாரத்துக்கு 2 நாள் 1 நாள் தான் இந்த மாதிரி இருப்பாங்க. அதுலேயும் வந்து வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவோட ரொம்ப சண்டை போட்டு இது எங்கள் அம்மாவோட ரொம்ப சண்டை போட்டுருப்பாங்க. நாங்கள் ஊடக போய் நாங்கள் சமைப்போம். ஆனால் எங்கே அடிப்பாங்க. ஏதாச்சும் வாங்கிட்டா வரது ஒரு நாள், அதுவும் ரொட்டி இந்த மாதிரி வாங்கிட்டு அவங்க மறுபடியும் ஒரு பேசுறதுல ஃபுல்லாக கூடி எந்த நேரமும் கூடி ஒரு 5 நிமிஷம் கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க. இப்போ 10,000 ரூபா இந்த மாதிரி கிடைச்சா கூட அதில் 2,000 ரூபா 4,000 ரூபா இந்த மாதிரி எடுத்துட்டு மீதி காசு வீட்டில் விடுது. அது கடன் போயிடும். அதில் கடன் போனதால் எங்களுக்கு ஒன்றுமே சாப்பிட முடியாது. டெய்லி ஒரு நாள் 10 ரூபா 3 நாள் சும்மானாங்க. அப்படிதான் இருந்துச்சு. அவங்க முடியல எங்களால். அதுக்கப்புறம் எனக்கு வெறுத்துட்டு அப்பா எதுக்குதான் எங்கள் உயிரை போட்டு வாங்குது அப்படிதான் இருந்தோம். அப்படி நினச்சேன். இது எங்கள் அம்மா ரொம்ப சந்தேகப்படுவாங்க. ரொம்ப சந்தேகப்பட்டு அடிப்பாங்க. நாங்கள் அது அப்படியே மனசுக்குள்ளே வச்சுருந்தோம். கத்திர சோதரம். எங்கள் அப்பா ஒரு நாள் நாங்கள் ஆட்சியில் போச்சுல. எங்கள் அப்பா வந்து இது பைக்கில் போச்சு. எங்கள் அப்பா நல்லா போதே இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பா ஒரு நாள் தாய்நாகரம் சொல்லி தாய்நாகரில் பைக் ஓட்டு பைக்கை கீழே போட்டு சட்டியோடு நடந்து ரோட்டில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு நாள் எங்கள் அப்பா எடுத்துட்டேன். சுத்தமாக எடுத்துட்டேன். எங்கள் அப்பா இப்போ பிடிக்கவே இல்லை. எங்கள் அப்பா பிடிச்சாம இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பா ரொம்ப குடிச்சோம். ஒரு நாள் அம்மா நாங்கள் டீச்சருக்கு கடந்த நாள் அவங்க போயிட்டு வரச்சுல எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு மண்டை உடஞ்சி ரத்தம் வந்து எங்கள் அம்மா இங்கே ஆஸ்பத்திரி பெரிய கூப்பிட்டு போவாங்க. அவங்க கூட்டி போயிட்டு வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தையல் போட்டதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அம்மா எங்கள் அப்பா தனியாக பிரிஞ்சு கம்முனதுக்கப்புறம் இது எங்கள் அப்பா கூட நான் இருந்தேன்னா எங்கள் அப்பா டெய்லி பிடிச்சிட்டு வரோம். அப்போ எங்கள் அப்பா பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வருஷத்துல எங்கள் அம்மாடே கொடுத்தோம். எங்கள் அப்பா சுத்தமாக குடிக்க இப்போ எங்கள் அப்பா பிடிச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சரியான ஒரு குடிகாரன். குடிச்சு என் வாழ்க்கையே சீரழிஞ்சிட்டு. நான் குடிக்க ஆரம்பிச்சில் ஒரு 24 வயசு இருக்கும். ரொம்ப குடிப்பேன். என்னமே குடிக்க முடியாது. ஒரு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எந்திப்பேன். 5 மணிக்கு குடிக்க ஆரம்பிப்பேன். நைட்டு ஃபுல் போதையில தான் வீட்டுக்கே வருவேன். என்னால் வாழ்க்கையில் குடியெல்லாம் விட முடியல. அவ்வளோத்துக்கு நான் ரொம்ப குடிப்பேன். கஞ்சா குடிச்சிருக்கேன். மாத்திரை போட்டிருக்கேன். போதை வயசு மட்டும் போட்டது கிடையாது. அது கூட ரொம்ப 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 கெட்ட ரொம்ப பார்க்காத இதெல்லாம் பார்த்து என்னோட வாழ்க்கையே ரொம்ப தலைகீழ இருந்துச்சு. என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினச்சி ரொம்ப இருந்தேன். அம்மா ரொம்ப பாஸ்டர்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. சர்ச்சைக்கு போட்டுட்டு அந்த ஒரு சர்ச்சைக்கு போயிட்டு இருந்தோம். வருவேன். அப்படியே வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்துச்சு. போனால் ரொம்ப இதாக போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அவனுக்கு தெரியாமல் போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப வாழ்க்கைன்னு ரொம்ப இழந்துட்டேன். கடன் வாங்கி ஒரு வியாபாரம் பார்த்து வியாபாரத்தில் ஒரு 30 லட்ச ரூபா லாஸ் பண்ணேன். இப்போ ரொம்ப இதாகி வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துக்கு அலைஞ்சி நிறைய நேரம் இந்த குடியினால தூக்கலாம் போட போயிருக்கேன். இப்போ என்னால யாருக்குமே நிம்மதி இருக்காது. நான் வச்சாதான் சட்டம், நான் வைக்கிறது தான் எல்லாமே, நான் சொல்கிறதான் எல்லாமே சட்டம் நினைப்பேன். அதனால் மனைவியில் மேலே ரொம்ப சந்தேகப்படுவேன். அப்படிலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். நான் அப்படிலாம் போயிருந்தேன். என்னோட வாழ்க்கையே தலைகீழ மாறி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் வாழ்க்கையில் இப்படிலாம் வாழ்ந்திருக்கேன். என்னோட மகன் என்னைய பிடிக்காது. அவனுக்கெல்லாம் எதுவுமே நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். குடி தான் வாழ்க்கை அப்படின்னு அலைஞ்சேன். அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் வெறுத்து தான் இருந்தேன். அவ்வளோத்துல கஷ்டப்பட்டேன். அவ்வளோத்துல இந்த குடினால நான் ரொம்ப இதாக இருந்தேன். நான் சந்தோஷமே இருக்க முடியாது. எல்லாத்தையும் வேலை வெறுப்பேன். நான் வைக்கிறதா சட்டம். அம்மாலேருந்து தங்கச்சிலேருந்து சொல்கிறதுலேருந்து இந்த பொண்டாட்டிலேருந்து புள்ளியில நான் சொல்கிறதான் கேட்க முடியாது. அவ்வளோத்துக்கும் நான் ரொம்ப கொடூரமான ஒரு பாவியாக இருந்திருக்கேன்.
பிள்ளைகளுக்கு நட்பு ஒரு தகப்பனுக்கு சாந்தத்தில் இல்லாமல் இருந்தேன். மனைவிக்கு நல்ல கணவராக இல்லாமல் இருந்தேன். மொத்தத்தில் ஒரு குடும்பஸ்தானமே கிடையாது எனக்கு. அவ்வளோத்துலேயே என் வாழ்க்கை இருந்துச்சு. அதுக்கடுத்து பாஸ்டர் வருவாங்க எங்கள் வீட்டுக்கு. எங்கள் வீட்டம்மா சர்ச்சுக்கு போவாங்க, வந்து பாஸ்டர் பேசுவாங்க. பாஸ்டர் வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க என்கிட்ட. ஐயா அப்படி பண்ணி அவங்க வீட்டுக்கு வராங்களோ இல்லையோ, நான் போய் ஒயின் ஷாப்பில் நின்றுவேன். நல்ல வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க. 5 நிமிஷம் கிட்ட இருக்குது, ஒயின் ஷாப்பில் போய் நின்று நல்லா குடிச்சிட்டு வந்து வீட்டில் தள்ளாடி வந்து இன்னும் படுத்துரும். இப்படிதான் எங்கள் வீட்டில் வாழ்க்கையில் இருந்துச்சு. எங்கள் அப்பா மேலே குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, நானே, என் தம்பி எல்லாரும் ஒன்று போல ஜபம் பண்ணிட்டு இருந்தோம். ஜபம் பண்ணி எங்கள் அம்மா 21 நாள் உபவாசம் போட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க. டெய்லியும் ஜபத்தில் எல்லா ஜபத்திலும் கலந்து எங்கள் அப்பா வேலை ஜபம் பண்ணிட்டு இருப்போம். அதே ஜபத்துல நான் டெய்லியும் ஜபம் பண்ணிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா வரணும்னு இருப்பா. எங்கள் அப்பா மனசு தொடுங்க ஜபம் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி எங்கள் அப்பாவை தொட்டாங்க நல்லது. எங்கள் அப்பா அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஒன்று போல வேலைக்கு போவாங்க, ஒன்று போல வருவாங்க. எங்கள் அப்பா முதல்ல எங்கள் அம்மாவை ரொம்ப ஏசுவாங்க, ஏதாவது சண்டை தான் போடுவாங்க. இப்போ எங்கள் அப்பா அப்படி இல்லை, சண்டையே போட மாட்டாங்க. சந்தோஷமா தான் வீட்டுக்கு வந்தாலே சந்தோஷமா தான் இருப்பாங்க. நாங்கள் முதல்ல எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தாலே எதுதான் வீட்டுக்கு வருது, சும்மா சண்டை போட்டுட்டு தான் சொல்லுவோம். இப்போ எங்கள் அப்பா நாங்களா ஃபோன் அடிச்சு வைப்பா வாப்பா வீட்டுக்கு போங்க நாங்கள் சொல்லுவோம். இப்போ எங்களுக்கு அப்படி சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்கள் முதல்ல இருந்த வாழ்க்கைக்கு இப்போ இருந்த வாழ்க்கைக்கு நிறைய முன்னேற்றம் தெரியுது. எங்கள் அப்பா டெய்லி இப்போ சர்ச்சில் தான் நாங்கள் படுப்போம், குடும்பமாக படுப்போம். எங்கள் அப்பா ஞாயிற்றுக்கிழமை மறந்துன்னைக்கு ஒரு வாரம் கூட வரமாட்டாங்க. நாங்கள் எவ்வளோ கூப்பிடுவோம், வரமாட்டாங்க. பாஸ்டர்லாம் வந்து சொல்லி பார்ப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாப்பா அப்படின்ட்டு. எங்கள் அப்பா இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருவாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஜபம் பண்ணிட்டு இருந்தாப்புல எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர ஆரம்பித்தாங்க. எங்கள் அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அப்பாங்காண்டி ரொம்ப ஜபம் பண்ணி எங்கள் அப்பா சர்ச்சுக்கு படுக்க வர ஆரம்பித்தாங்க இடையில. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சர்ச்சில் படுக்க வருவாங்க, காலை ஜபத்தில் இருக்க மாட்டாங்க. அதுக்காண்டி எல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜபம் பண்ணி இப்போ எங்கள் அப்பா சர்ச்சில் படுக்க வருவாங்க, காலையில் அதிகாலை ஜபத்துக்கு வருவாங்க. எந்திரிச்ச உடனே எங்கள் அப்பா 4:30க்கெலாம் எழுந்துச்சு எங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்து எங்களுக்கு எங்கள் அப்பா தான் எங்களை எழுப்பிடுவாங்க 5 மணிக்கு. எழுப்பி விட்டு டீ குடின்னு சொல்லுவாங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே எங்கள் அப்பா எங்கள் கூட ஜபத்தில் இருந்துருவாங்க. நாங்கள் கேட்டதெல்லாம் முதல்ல வாங்கி தர மாட்டாங்க. கேட்டதெல்லாம் வாரத்தில் 2 நாள் தான் இருப்பாங்க. 2 நாளும் ஒழுங்காகவே இருக்க மாட்டாங்க. எங்களை அவங்கள ஏசிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, எங்கள் அப்பா வச்சு நாங்கள் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கு. போன அது இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மாதிரி நரகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ உள்ள வாழ்க்கை பரவாயில்ல, பரலோகத்துல இருந்த மாதிரி இருக்கு. ஆனா இப்போ எங்க அப்பா குடிக்கிறதுன்னு விட்டு சந்தோஷமா எங்க கூட இருக்காங்க. நான் கேட்டது ஃபுல்லா வாங்கி தந்தாங்க. நான் என்னதை கேட்டாலும் வாங்கி தந்தாங்க. எங்க அப்பா எப்ப நாங்க குடும்பமா இருக்கோம். எங்க அப்பா முதல்ல எங்க அப்பா கடல் போயிடுவாங்க, எங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. நாங்க வீட்டுல தனியா தான் இருப்போம். இப்போ அப்படி கிடையாது. எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு ஒன்று போல சாயங்காலம் வருவாங்க. நாங்கள் ஒன்று போல வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு நேரம் அப்படி சர்ச்சுக்கு வந்துடுவோம். சர்ச்சுக்கு வந்து அப்படியே ஒன்று போல குடும்பமும் படுப்போம். படுத்து அதிகாலை ஜபம் எல்லா ஜபத்துலையும் எங்கள் அப்பா கலந்துக்கிடுவாங்க. எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு எந்தெந்த நேரம் இருந்துச்சுன்னா எந்தெந்த ஜபம்லாம் இருக்கோ அந்தந்த ஜபத்துலாம் கலந்துக்கிடுவாங்க. இப்போ எங்கள் அப்பா லைஃபே வேற மாதிரி மாறிட்டு, முதல்ல இருந்த வாழ்க்கைக்கு இப்போ இருந்த வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது. நானே பார்க்கதான் நிறைய இது பார்க்கதான் இருந்தேன். எங்கள் அப்பால இருந்து புதுசா நானே பார்க்கதான் இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா நிறைய பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய எங்கள் அப்பா ரொம்ப குடிப்பாங்க. ரொம்பனா ஒரு நாளைக்கு எவ்வளவோ குடிப்பாங்க. அந்த காசுக்கு எங்களே எவ்வளவோ பார்த்துருக்கலாம். ஆனால் ரொம்ப குடிப்பாங்க. கடன் பிரச்சனை ரொம்ப இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஆண்டவர் மனசுல பேசினாங்க. எங்கள் அப்பா மனசுல பேசினதுக்கு அப்புறம் எங்கள் அப்பா அப்படியே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சாங்க. அப்படியே முழுசா மாறி இப்போ நல்லா வழிக்கு வந்துருந்தாங்க. இப்போ நல்ல வேலை காலையில போயிட்டு நைட்டு போல வந்துடுவாங்க. நைட்டு வந்துட்டு எங்க கூட ஜாலியா பேசுவாங்க. அப்படின்னாங்க கடைக்கு கூட்டு போவாங்க, எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போவாங்க. அப்படி இருந்துச்சு. இப்போ நல்லா இருக்கோம், நாங்க சந்தோஷமா இருப்பாங்க. கடன் இப்போ அடைஞ்சிட்டு வருது, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கடனும் அடைஞ்சிட்டு வருது. நல்லா எங்களை சந்தோஷமா இருக்க வச்சிருக்காங்க, ஹாப்பியா இருக்க வச்சிருக்காங்க. முதல்ல நாங்க டெய்லி எங்க அப்பா மனசுக்குள்ளே எதுக்குதான் வந்து எங்க அப்பா சண்டை போட்டுட்டு இருக்கோம், எதுக்கு சண்டை போட்டுருக்குன்னு பேசுவேன். இப்போ எங்க அப்பா இப்போ நான் இருக்கேன், எப்பதான் எங்க அப்பா வரும், எப்பதான் எங்க அப்பா வீட்டுக்கு வரும் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்க. எங்க அம்மா முதல்ல அழாம அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா எங்க
இப்போ சண்டையை போடுறதுல எங்க அப்பா வந்து எங்க அம்மா பேச்ச கேட்கும், எங்க அம்மா வந்து எங்க அப்பா பேச்ச கேட்கும். 2 பேரும் சமாதானமா இருக்காங்க. குடும்பம் சமாதானமா சமாதானமா இருக்கும். ஆண்டவர் வந்து எங்க அப்பாவை தொட்டு நல்லா எங்க குடும்பத்தை நல்ல வழிக்கு கொண்டு வராங்க. ஆறு படம் கடைசி ஆசுறான். ஆமீன். முதல்ல எங்க அப்பா பிடிக்காது. எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா முதலோட இப்ப நல்லா இருக்கு. எங்க அப்பா முதல்ல கடைக்கே கூட்டு போய் எங்கேயுமே கூட்டு போய் இப்ப எங்க அப்பா கடைக்கு தான் கூட்டு போய் எங்க அப்பா இப்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா சர்ச்சு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்க அப்பா குடும்பமா சர்ச்சு பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்பா. எங்க அப்பா நான் வளர்ப்பேன். எங்க அம்மா கிட்ட எங்க அண்ணன் இருப்பான். எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா இருந்தாலும் எங்க அப்பா பயமே இல்லை. எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். முதலோட இப்ப பிடிக்கும். முதல்ல நானே கடன் முடிச்சது பாதி அடையுது. எங்களுக்கு எல்லாரும் எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா எங்கிட்டலாம் போறாங்க. எங்க அப்பா நீங்க கூட்டு போய் எங்க அப்பா டெய்லி அதிகாலத்து கழிச்சு எங்க வீடு எழுப்பி போட்டு கடையில டிவி தருது. எங்க அப்பா அதிகாலத்து 7 எழுந்து 6 மணிக்கு முதல் நாள் வர்றது. இப்போ ஒரு நாள் கூட விடாம நிறைய ஃபுல் நாள் வந்துடுது. எந்த இருந்தாலும் 4 கிலோமீட்டர் ஃபோன் வச்சு உடனே கேட்டுருது. யாரும் எங்களையும் கூட்டி போயிருது. எங்க அப்பா எங்க வந்தாலும் எங்க அப்பா கொடுக்குது. முதல்ல இருந்தோட இப்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா எங்க அப்பா முதல்ல ஜாவே ஒன்னே வந்து பிடிச்சி கொடுத்துருவோம். எங்களை ஒரு நாள் அவனுக்கு கூட விடாது. எங்கேயுமே வெளியே கூட்டு போனதுல எங்கேயுமே வச்சதில்ல. இப்ப எங்க அப்பா எங்கெல்லாம் கூட்டு போகுது. எங்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்து எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவோட எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும்னா எங்க அப்பா ரொம்ப பிடிக்கவே மாட்டேங்குது. இப்போ முதலோட இப்போட நான் பிடிச்சிருக்கு. என் கணவர் அப்படியே ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பாஸ்டர் மூலியமாக பேசி 21 நாள் பாஸ்டிங் போட்டிருந்தேன். இருக்கும்போது என் கணவருக்கே தெரியாது. அவங்க தூங்கும்போது நைட்டு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் அதே மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் அப்படி பண்ணியுமே என் கணவர் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் விடலை, நான் ஜெபத்தை விடலை. லாஸ்ட்டாக ஒரு நாள் ரொம்ப குடிச்சிட்டு ரோட்டில் சர்ச்சுக்கு கொஞ்சம் நவுண்டு தான் எங்கள் வீடு. அங்கே வச்சே ரோட்டில் வச்சே நான் அடித்தாங்க. அடித்தாங்கன்னா எப்படின்னா ஒரு கட்டையை கொண்டுட்டு அவங்களால எவ்வளோ வேகமாக அடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக அடித்தாங்க. எனக்கு அந்த இடத்துல மூச்சே விட முடியல. ஆனாலும் அவங்களுக்கு அந்த இருதயம் வந்து என்னை அடித்தா அது என்ன கூட கேட்க மாட்டாங்க. அவ்வளோத்துக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் அப்படியும் ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் 21 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த காரியம்லாம் நடந்துச்சு. அப்புறம் ஜெபம் பண்ண ஒவ்வொரு நாளும் நான் சர்ச்சையை விட்டு வெளியவே போக மாட்டேன். நேரம் வேலைக்கு போவேன், நேரம் கிடைக்கும் போது தான் சர்ச்சுக்கு வந்துடுவேன். ஒரு 10 நிமிஷம் கூட வீட்டில் இருக்க மாட்டோம். வேலைக்கு போயிட்டு வந்து குளிப்பேன், குளிச்சுட்டு வீட்டுக்கு சர்ச்சுக்கு வந்துடுவேன். வந்து ஒவ்வொரு நேரமும் ஜெபம் பண்ணுவேன். அடிக்கடி பாஸ்டரையும் பேசி ஒவ்வொரு தடவையும் ஜெபம் பண்ணுவேன். அவங்க ஜெபம் பண்ணி என்ன கொடுத்தாங்க. என் கணவர் வந்து லாஸ்ட்டாக அவங்க அம்மாவை போய் குடிச்சிட்டு அவங்க அம்மாவை அடிச்சுட்டாங்க. அப்போ அவங்க தங்கச்சிமார்கள்லாம் சேர்ந்து மாத்திரை வாங்கி தந்தாங்க. நான் 2 நாள் தான் மாத்திரை போட்டேன் அவங்களுக்கு குடியை நிப்பாட்டன்னு சொல்லி. ஆனால் என் இதயத்துக்குள்ள ஒரு வார்த்தை, இந்த மாத்திரை போட்டு உன் கணவர் குணமாயிடுவாங்க, குடிக்காம இருந்துருவாங்களா? இருக்க மாட்டாங்க. என்னால முடியாத காரியம் ஒன்று உண்டான இதயத்துல ஒரு வார்த்தை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பாஸ்டரை சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி எண்ணெய் தந்தாங்க. அந்த ஜெபம் பண்ற எண்ணெயும் டெய்லி என் மாப்பிள்ளைக்கு நான் சாப்பாடுல கலந்து கொடுப்பேன். ஒரு சில நேரம் அவங்களுக்கு தெரியாம கொடுப்பேன், ஒரு சில நேரம் தெரிஞ்சே கொடுப்பேன். அந்த எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் மாப்பிள்ளை அதுக்கப்புறம் தான் என் கணவருக்குள்ள நிறைய மாற்றம் வந்துச்சு. அந்த குடிப்பழக்கத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் குடிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அடி, எவ்வளவோ அடிச்சாங்க, நீ ஒரு சின்ன அடிப்பட்டா கூட பார்த்து போ. நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. அவங்கள்ட்ட அந்த அன்பனை எதிர்பார்த்தேன் இருக்குன்னு. ஒரு கல்யாணம் முடிஞ்சு 14 வருஷம் ஆகுது, ஒரு நாள் கூட அவங்க சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த குடிக்காம 1 மாசத்துல சாப்பிட்டியான்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணெய் நான் ஊற்றி கொடுக்கும்போதுதான் நான் ஜெபம் பண்ணுவேன். இசப்பா இது உங்க ரத்தம், என் கணவரை நீங்க தான் விடுதலை ஆக்கணும், என்னால முடியாது அந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். இப்ப என் கணவருக்கு குடிக்கணுங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. என் கணவர் லாஞ்சி வள்ளத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவோ பிரச்சனை. ஒரு கம்பெனி, அவங்க பாஸ்டர் முதல்ல எங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு இப்படி சகோதரி, உங்களுக்கு ஒரு கம்பெனி இப்படி வரும் அப்படின்னு. ஆனா நான் அப்ப சொல்லும்போது கூட நம்பல. ஏன்னா இது நடக்குமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க சொல்லி 1 வாரத்துக்குள்ள எனக்கு அந்த கம்பெனி கிடைச்சது. என் கணவர் மூலியமா தான் கிடைச்சது. அந்த கம்பெனிக்கு இப்ப நானும் என் கணவருமா சேர்ந்து வேலைக்கு போறோம். 2 லட்சம் ரூபாய் பணம். என் கணவருக்கு கடனுக்கு போகணுங்கிற அந்த விருப்பமே கிடையாது.
ஒவ்வொரு நாளும் என் கணவர் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த 2 லட்ச ரூபா பணத்தை பார்த்து அடைம்பாங்க. ஆனா என்னால அடைக்க முடியாது. ஆனா பாஸ்டர் கிருப அவங்க பாஸ்டர் சொன்னாங்க எங்ககிட்ட, இந்த கம்பெனி உங்களுக்கு ஆண்டு தந்ததுக்கு அவங்களே பணம் அடைப்பாங்கன்னு அவங்க என்கிட்ட முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய காரியம் கணவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், சொல்லல. ஆனா அந்த ஓனரே அவங்க எங்களை கூட கூப்பிடல, அந்த வீட்டுல போய் அவங்களே பணத்தை அடைச்சிட்டாங்க. இப்ப நானும் என் கணவரும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம். அந்த கம்பெனில நாங்க 10 பேரை வேலைக்கு கூட்டு போறோம். ஆனா இந்த அளவுக்கு எங்களை ஆண்டு உயர்த்திருக்காரு. எல்லாமே என் கணவருடைய குடிப்பழக்கம். ஒரு நாள் கூட குடிக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இப்ப எனக்கு குடிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வரல. நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க, இப்பவும் கூட வேலை பார்க்குறவங்க முதல் கொண்டு எத்தனை நாள் நீ குடிக்காம இருப்ப, பாப்போம் ஒரு 20 நாள் குடிக்காம இருப்பேன்னு கேள்வி பண்றாங்க. ஆனா என் கணவர் என்கிட்ட வந்து வீட்டுல வந்து சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்களுக்கு நான் சாட்சியா நிப்பேன் அப்படின்னு சொல்லி என் கணவர் சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள் மாற்றம், வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை, தூசண வார்த்தை அப்படி பேசுவாங்க. அவங்க பேசுற வார்த்தை என்னையெல்லாம் உஷானே கூப்பிட மாட்டாங்க என் பேர் சொல்லி, அவங்க ஒரு கெட்ட வார்த்தை போட்டு நீ கூப்பிடுவாங்க. நான் அப்ப அவ்வளவு வேதனைப்படுவேன், சப்பா இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு வேதனைப்படுறது. ஆனா இப்போ இனிய கெட்ட வார்த்தையும் போட மாட்டாங்க, கெட்ட வார்த்தைங்கிறதே அவங்களுக்கு வாயில இருந்து இன்ன வரைக்கும் வரல. இப்ப வந்து உசாமா அந்த வார்த்தையை தவிர வேற வார்த்தை உங்களுக்கு வராது. அதாவது ஒரு ஆண்டு இறுதி தொட்டாங்கன்னா எப்படி மாறுவானுங்கிறது என் கணவரை வச்சுதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்போ எங்க வீட்டம்மா நல்லா நல்லா ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு 21 நாள் உபவாசம் போட்டு, எனக்கு தெரியாது எல்லாமே, என் மாவனி இளைய மாவன் மூத்தவன் எல்லாரும் சேர்ந்து உபவாசம் போட்டு அவங்க எனக்காண்டி நல்லா ஜெபம் பண்ணி அதுக்கடுத்து என்னோட வாழ்க்கையே மாறினுச்சு. இப்போ நான் குடி விட்டு கரெக்டாக ஒரு மாசமும் அது 5 நாள் ஆயிட்டு. ஆனால் ஆண்டவர் என்னை தொட்டிருக்காரு. நான் இப்படியே நான் ஆண்டவர் கூட இருந்து நான் இப்படியே இருந்துருவேன். ரொம்பனா என்னையுமே இப்போ கொடூரமான பாவினா, எச்ச பாவில பெரிய எச்ச பாவினா அப்படி இருப்பேன். என்னையுமே வாழ்க்கையில யாருமே நடந்தது கிடையாது, நடக்க மாட்டாங்க. அப்படி கொடூரமான நோய் இது. அந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் சொல்லி ஆண்டவர் கூட இருக்கேன். என்னை நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப கொடூரமானது. எனி டைம் போதில இருப்பேன். வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது சண்டை எடுத்துருவேன். குடிச்சிட்டு வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், நல்லா தான் இருப்பாங்க, நான் வந்தோடனே சண்டை இழுத்துருவேன். அப்படி போட்டு இது இதெல்லாம் ஆண்டவர் நீ தொட்டிருக்காங்க. தொட்டு எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என் முன்னாடியே என் பிள்ளைகள்லாம் சந்தோஷமா இருக்கு. கணவர் மனைவி ஒன்று போல வேலைக்கு போகிறோம், பிள்ளைங்க நல்லா படிக்க போகிறாங்க. பிள்ளைக்கு எனக்கு கீழ்படியுது, பிள்ளைகளுக்கு நான் அவங்களுக்கு கீழ்படுகிறேன். நல்ல மனைவிக்கு நல்லா கீழ்படுகிறேன். அதில் என் பொண்டாடி எது சொன்னாலும் கேட்டு இப்படியே தான் பேசுவேன். கம்பெனிக்கு ஒன்று போல நடக்கும், சண்டை போடுவேன். வீட்டுக்கு வந்து சண்டை போடுவேன். அப்படிலாம் இருந்திருக்கேன். இப்போ எந்த எதுவுமே கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் என்னைய வந்து தொட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு காரியம் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். குட்டிக்கு நாமமே வரக்கூடாது. என்னையுமே குடிக்காரன் யாருமே பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வெளியே போகிறோன்னு சாயந்தரம் நைட்டு 10, 9 மணிக்கு தான் வருவேன். ஃபுல் கோயில தான் வருவேன். அப்படி வாழ்க்கை இருந்துச்சு. ஆண்டவர் என்னை நல்லா மாற்றி ஒரு மனிதனை மாற்றி எனக்குன்னு ஒரு கம்பெனி ஆண்டவர் தந்திருக்காங்க. இப்போ நான் அந்த குடியை விட்டனால ஆண்டவர் நல்லா கம்பெனி வேலைக்கு தந்திருக்காங்க. அந்த கம்பெனி எடுத்து நானும் என் மனைவியும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு கொடாது குறிச்சு இருக்கணும் ஆண்டவரே. சப்பா உங்க கூடயே நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. எங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, என் இதயத்தில் சொன்னீங்கப்பா கைவிட மாட்டேன், நீ எப்பவும் நீ இப்படி இருக்கணும், எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டேன்னு சொன்னேனப்பா. மன்னிச்சிங்களப்பா. எனக்கு அதே கொடி ஸ்தோத்திரம் வைப்பேன். நீ நன்றிங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னோட தொழிலை ஆசிரியர் மேம்படுத்துங்கப்பா. என்னோட தொழிலை ஆசிரியர் மேம்படுத்துங்கப்பா. நாங்கள் தொழிலை
செத்து போகாத அளவுக்கு அகபௌ அப்பா கடைசி வரை நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆளாகி வருவதற்கு ஒரு இது இருக்கணும். அவனுக்கு பிடிச்ச தொழில எதனால பண்ணுறாங்க அப்பா. அப்ப என் மனைவி அங்க வேலை பார்த்துட்டு இருக்காப்பா, எந்த சண்டை சச்சரவு வராத அளவுக்கு பார்த்து கொடுங்கன்னவரு. அப்பா அவளுக்கு எந்த தீமையும் இல்லாத அளவுக்கு பார்த்து கொடுங்கப்பா. அப்பா அவள் ஜெப ஆவியில நல்ல இதா இருக்கணும் ஆண்டவரே. இப்ப எனக்கு தான் ஜெப ஆவியை தெரியாதுப்பா, அவள் நல்ல ஆவியில பெரிதா இருக்கணும் ஆண்டவரே. என்ன ஆசிரியர். அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் உண்டு. ஏனெனில் மருந்து பழக்கம், தவறான அடிமைத்தனம் உங்களை கட்டி போட்டிருக்கலாம். ஆனா இயேசு இன்னும் உங்களை விட்டு விடல. இன்றைக்கு நான் சொல்ல போறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சாட்சி. அவன் எப்படி ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து முழுமையான விடுதலை பெற்றான் என்பதுதான். ஒரு காலத்தில் அவன் வாழ்க்கை முழுக்க இருட்டு. சின்ன வயசுல ஆரம்பிச்ச பழக்கம் நாளடைவுல ட்ரக் அடிக்ஷனா மாறிச்சு. மனசு சொன்னது இது தவறு, ஆனா உடம்பு கேட்டது இன்னொரு முறை. அவனுக்கு குடும்பம் தொலைந்துச்சு, நம்பிக்கை உடைந்துச்சு, தன்னையே வெறுத்தான். இரவு தூக்கம் இல்ல, காலை எழும்போது வாழ்க்கை மேல ஆசை இல்ல. அவன் கேட்ட கேள்வி இதுதான், நான் மாறவே முடியாதா? ஒரு நாள் முற்றிலும் உடைந்து போன நிலையில் அவன் தனியா உட்கார்ந்து அழுதான். யாரும் இல்ல, பணம் இல்ல, நம்பிக்கை இல்ல. அந்த நேரத்துல ஒரு வார்த்தை அவன் காதுல விழுந்தது, இயேசு உன்னை விட மாட்டார். அவன் முன்பு ஜீசஸை கேள்விப்பட்டிருந்தான், ஆனா இந்த முறை அவன் மனசோட ஜீசஸை தேடினான். அந்த இடத்துல அவன் சின்ன ஜெபம் செய்தான். ஆண்டவரே இயேசுவே, எனக்கு இனிமேல் சக்தி இல்ல. இந்த பழக்கத்திலிருந்து என்னால வெளியே வர முடியல. நீங்க இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கை மாறும். தயவு செய்து என்னை விடுதலை செய்யுங்க. அது பெரிய ஜெபம் இல்ல, ஆனா உடைந்த இதயத்திலிருந்து வந்த ஜெபம். ட்ரக் மேல இருந்தா ஆசை குறைந்துச்சு, மனசுக்கு சாந்தி வந்துச்சு, ஜெபிக்க ஆசை வந்துச்சு. வேதாகமம் படிக்க ஆரம்பிச்சான். மக்கள் நினைச்சாங்க இவன் மாற மாட்டான். ஆனா இயேசு நிரூபிச்சார், மாறாத வாழ்க்கை எதுவும் இல்ல. வேதாகமம் சொல்றது யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் நிஜமாகவே விடுதலையாவீர்கள். இது வசனம் மட்டும் இல்ல, அவனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கிற நீங்க ட்ரக் அடிக்ஷன்ல இருக்கலாம், அல்லது வேற எந்த அடிமைத்தனத்திலையும் இருக்கலாம். ஒன்னு நினைச்சுக்கோங்க, இயேசு உங்களை வெறுக்கல, இயேசு உங்களை கைவிடல. இன்றே அந்த மனிதன் செய்த ஜெபத்தை நீங்களும் செய்யலாம். ஜீசஸ் இன்னும் விடுதலை கொடுக்கிறவர்.